அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பெருந்தொல்லையை ஏற்படுத்தும் வீட்டில் இருந்து உடனடியாக அகற்ற வேண்டிய செடிகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாஸ்து மற்றும் ஜோதிடத்தின்படி ஆரோக்கிய காரணங்களுக்காக கள்ளி, போன்சாய், பவளமல்லி மற்றும் முட்கள் நிறைந்த செடிகள் வீட்டிற்குள் வளர்ப்பதை தவிர்க்க வேண்டுமென சொல்லப்படுகிறது. ஏனெனில் இவை எதிர்மறை ஆற்றல், நிதி சிக்கல்கள் மற்றும் குடும்பத்தில் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது. மேலும் காய்ந்த செடிகள், நச்சுத்தன்மையுள்ள செடிகள் மற்றும் பருத்தி செடிகள் உடனடியாக அகற்ற வேண்டுமென ஜோதிட குறிப்பு கூறுகிறது. வீட்டிலிருந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டிய செடிகள் என்று பார்த்தால் கள்ளி, ரோஜா, கரோண்டா, களக்காய் போன்ற முட்கள் நிறைந்த செடிகள் எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து மனிதனுடைய மன அழுத்தத்தை மற்றும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை உருவாக்குகின்றன. இந்த செடிகளை உடனடியாக வீட்டிலிருந்து நீக்குவது நல்லது. குள்ள மரங்கள் வீட்டின் வளர்ச்சி மற்றும் செழிப்பை தடுப்பதாக வாஸ்து சாஸ்திரம் கூறுகின்றன. இவற்றை உள்ளே வைப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். பருத்தி செடி அல்லது செயற்கை பருத்தி அலங்காரங்கள் வீட்டில் துரதிருஷ்டவசத்தை ஏற்படுத்துகின்றன, எதிர்மறை சூழலையும் கண்டிப்பாக கொண்டு வருகின்றன. காய்ந்த மற்றும் இறந்த அல்லது வாடிய இலைகளை கொண்ட செடிகள் வீட்டில் தேக்க நிலை மற்றும் எதிர்மறை அதிர்வுகளை கண்டிப்பாக உருவாக்க வல்லது. முக்கியமாக டைபிக் பாக்கியா, பிலோடென்ட்ரான் மற்றும் லில்லி போன்ற செடிகள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மற்றும் செல்ல பிராணிகளுக்கும் கண்டிப்பாக ஆபத்தானவை. அடுத்ததாக வாஸ்து விதிகளின்படி மெகந்தி செடி வீட்டில் சோகம் அல்லது எதிர்மறை உணர்வுகளை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. புளிய மரம் அல்லது அதன் சிறிய ரகங்களை வீட்டிற்கு வைப்பது எதிர்மறையான சக்திகளை ஈர்த்து நமக்கு பெருமழிவை உண்டாக்க உள்ளது. அதனால் இந்த மாதிரியான செடிகளை உடனடியாக நீக்குவது நல்லது. இந்த செடிகள் அனைத்தையும் வீட்டின் உள்ளே, குறிப்பாக வசிக்கும் அறைகள் அல்லது பூஜை அறை போன்ற இடங்களில் வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஆனால் சிலவற்றை வீட்டின் வெளிப்புறத்தில் கண்டிப்பாக வளர்க்கலாம். முக்கியமாக இந்த மாதிரியான செடிகளை வீட்டில் வளர்ப்பது தவறான செயல்களாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. நம் அனைவருடைய வீட்டில் நமக்கு பிடித்த செடிகளும் மரங்களும் இருக்கும். அப்படி எண்ணற்ற மரங்கள் இருந்திருந்தாலும் அதனை நாம் மனதில் நினைத்து கொண்டு சில முக்கியமான மரங்களை வளர்க்க வேண்டும். மேலும் நாம் வளர்க்கும் செடிகள், மரங்களும் வீட்டிற்கு அழகை மேம்படுத்துவதோடு வாஸ்து ரீதியாக நம்மை பல எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து பாதுகாத்து வருகின்றன. அப்படி பலரும் அவர்களின் மனதிற்கு பிடித்த மரங்கள், செடிகள் வீட்டில் வளர்த்து வந்தாலும் சில மரங்கள், செடிகள் வீட்டில் வளரக்கூடாது என வாஸ்து ஜோதிடம் கூறுகிறது. முக்கியமாக சில மரங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகளை அதிகரித்து பணத்தில் கஷ்டத்தை கொண்டு வந்து விடுகிறது. அப்படியாக நம் வீடுகளில் வாஸ்து ரீதியாக எந்த மரங்களை வளர்க்கக்கூடாது என்று தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நம் வீடுகளில் எப்பொழுதும் ஒரு செடியை, மரத்தை வாடும் அளவிற்கு விடக்கூடாது. எப்பொழுதும் அதை சரியான முறையில் பராமரித்து செழிப்பாக வைத்திருக்க வேண்டும். வீடுகள், செடிகள் வாடினால் அவை நாம் குடும்பத்தை கண்டிப்பாக பாதிக்கக்கூடும். மேலும் சில கால சூழ்நிலையால் செடிகள் பராமரிக்க முடியாமல் போனால் அவற்றை மீண்டும் வளரச் செய்ய முயற்சிக்க வேண்டாம், அல்லது உடனே அந்த செடிகளை அகற்றி விடுவது நல்லதாகும். காய்ந்த செடிகளும் பராமரிக்க முடியாத மரங்களும் வீட்டை சுற்றி இருக்கின்றன என்று சொன்னால் அவற்றை உடனடியாக தவிர்த்து விட வேண்டும். அவை நம் குடும்பத்தை பாதிப்படைய செய்கிறது. அதனால் நம்முடைய தோல்விகள் அதிகமாக நிதி இழப்புகளை உருவாக்கி விடுகின்றன. சில வீடுகளில் அழகிற்காக பிளாஸ்டிக்ஸ் மரங்களை மற்றும் செடிகளை, செயற்கை செடிகளை வைத்திருப்பார்கள். அவ்வாறு வைத்திருக்கும் பொழுது அவை நாம் தூசிகள் படியாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும், அல்லது முடிந்த அளவு அவ்வாறான செயற்கை செடிகளில் இல்லாமல் இருப்பது நல்லது. காரணம், இந்த செடிகள் ஒரு பொழுதும் உண்மையான செடிகள் இருக்கும் ஆற்றலை நமக்கு கண்டிப்பாக தராது. அதே போலத்தான் வீடுகளில் ஒரு பொழுதும் பால் வடியும் செடிகளை வளர்க்கக்கூடாது. இந்த செடிகள் வீட்டில் வளர்க்கும் பொழுது நம் வீட்டில் பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை, அதோடு கவலைகளும் கஷ்டங்களும் சூழ்ந்து விடுவதாக நம்பப்படுகிறது. பெரும்பாலான கலாச்சாரங்களில் இந்த பால் வடியும் மரங்கள் துரதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக மேலும் கொடி வகை தாவரங்கள்
வீடுகளில் வளர்க்கும் பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், அவை நம் வீட்டில் சுவர்களில் படரும் பொழுது அந்த கொடிகளால் சுவர்கள் பாதிக்கப்படலாம் என்பதோடு அதனால் தேவையில்லாத பூச்சிகள் நம் வீட்டிற்குள் வளர தொடங்கி விடுகின்றன. அவை நம் வீடுகளில் தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கக்கூடும். அவ்வாறு கொடி வகை தாவரங்கள் வளர்க்க விரும்பினால் அதற்கான சரியான ஏற்பாடுகளோடு செய்வது நன்மையை அளிக்கும். சிலர் வீடுகளில் தாமரை மற்றும் தண்ணீர் வளரும் செடிகளை வைத்திருப்பார்கள். அவை பார்ப்பதற்கு மிகவும் அழகானதாய் இருந்தாலும் வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருந்தாலும் தண்ணீர் செடிகளை வீட்டில்களில் வளர்க்கும் பொழுது அதை எப்பொழுது பராமரித்து கொண்டிருப்பது அவசியம். எப்பொழுதும் அந்த தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவை நம் வீட்டின் மனநிலையை கண்டிப்பாக பாதித்து விடுகின்றன. இதனை மனதில் நினைத்து கொண்டு இந்த மாதிரியான செடிகளை வளர்ப்பதன் மூலம் நமக்கு நன்மையை தருகின்றன. குறிப்பாக எல்லா வீட்டிலும் இந்த மாதிரியான துளசி செடி, அதாவது உங்கள் வீடுகள் நிறைய பேருக்கு வீட்டில் மாடி தோட்டத்தில் நிறைய செடிகள் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். என்னதான் ஆசைக்காக செடிகள் வளர்த்தாலும் நம் ஆரோக்கியத்திற்காக சில செடிகளை வளர்க்க வேண்டும். அதற்காகத்தான் முக்கியமாக அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு துளசி செடியை முனைத்தால் நல்லது. வீடுகள் நிறைய செடிகள் வளர்ப்பது மனதுக்கு நிறைவை கொடுக்கும். அதிலும் பூக்கள், காய்கறிகள், பழங்கள் என்று வளர்த்து காய்கள் பழங்கள் என்று வளர்த்து வைக்கும்போது அவை ஒவ்வொரு முறையும் பூக்கும் போது காய்க்கும் போது மனம் குதூகலம் அடையும். ஆனால் அவற்றோடு சேர்ந்து சில மூலிகை செடிகளும் வைக்க வேண்டும். அவற்றில் இருந்து வாசனை நுகர்ந்தாலேயே நம் மனதில் ரிலாக்ஸ் ஆகும், உடல் ஆரோக்கியம் பெருகும், காற்றில் உள்ள நச்சுக்கள் அழியும். இப்படி நிறைய பயன்கள் இருக்கின்றன செடி வளர்ப்பதன் மூலம். குறிப்பாக துளசியை மூலிகைகளின் இளவரசி என்று சொல்லுவார்கள். எல்லா வீடுகளிலும் கட்டாயமாக இருக்கக்கூடிய மூலிகை செடி என்றால் அது இந்த துளசி என்று சொல்லலாம். துளசி செடியை எல்லா தட்பவெட்ப நிலையிலும் வளர்த்து விட முடியும். இதை வளர்க்க அதிக பராமரிப்போ அதிக இடவசதியோ கூட தேவையில்லை. சிறிய ஒரு தொட்டியில் வைத்தோ வளர்க்கலாம். அப்போது வறண்டு போகாமல் தண்ணீர் ஊற்றினாலேயே துளசி செடி அமோகமாக வளரும். துளசி செடியை வீட்டில் வைப்பதன் மூலம் சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் பருவ தொற்றுகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.